ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ஒரு காலத்துல 2 வேளை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பெண்ணோட கதை தான். அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தா. மகளுக்கு உணவு கொடுத்துட்டு பட்னியா இருந்த பொண்ணு தான் இந்த பெண்ணு. இந்த பெண்ணு ஒரு வீட்டுல வேலைக்கு போறா. அந்த வீடு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் இருந்தது. அந்த வீட்டுல வேலைக்காக போனவ பிறகு அந்த வீட்டையே தன்னை சொந்தமாக்கிறா. அதுல காதல், ரகசியம், மர்மம்லாம் நிறைஞ்சிருக்கு. சரி, நடந்ததுதான் என்ன அப்படின்னு தான் இந்த போறோம். அந்த பெண்ணு பேரு சரளா. சரளாவோட கணவர் இருந்து 2 வருஷம் ஆகுது. சரளா தனிமையாக்கப்பட்டிருந்தா. அவளுக்கு தங்க இடம் இல்ல, அதே போல உணவு கூட இல்ல. இப்ப எல்லா இடங்கள்லயும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படிதான் அந்த பகுதி முழுவதும் வேலை தேடி அந்த அலைஞ்சிட்டு இருக்கா. அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு காலனி. அந்த காலனில பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் வச்சுட்டு வராங்க. இப்ப அந்த காலனிக்கு போயிட்டு வீடு வீடா தட்டி தனது கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கா. நான் நல்லா சமைப்பேன், நல்லா பாத்திரம் கழுவுவேன், துணி துவைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த பேப்பர்ல இருந்து எழுதிருக்கா. அது வீடு வீடு வச்சுட்டு வரா. இப்ப ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல தட்டி தட்டி பாக்குறா. அது வந்து திறக்கவே இல்ல. இப்ப அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் வச்சுட்டு போறா. இப்ப தினந்தோறும் அதே போல பேப்பர் வச்சுட்டு போறா. அந்த வீட்டோட உரிமையாளர் அமீர் BMW கார்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. பார்த்தா அந்த லெட்டர் இருந்திருக்குது. இப்ப அந்த லெட்டர் ஏடா இப்படி தினந்தோறும் இந்த லெட்டர் இருக்குன்ட்டு அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாரு. அதுல சரளா அப்படின்னும் பல விதமான வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னும் எழுதிருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு தோட்டக்காரன்ட்ட இது போல இந்த பெண்ணு யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. போன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்றாங்க. இப்ப போன் பண்ணா அவங்க ஒரு பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க. அவங்க நேரா அவரிடம் வராங்க. இப்ப நீங்க நல்லா வேலை செய்வீங்களா அப்படின்னு அமீர் கேக்குறாரு. ஆமா சார், நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேலை நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியா அவருடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்து அமுத்திக்கிறாரு. நாளைல இருந்து நீ வேலைக்கு வா அப்படின்னும் அவருடைய வீட்டு வேலைக்காரன் தோட்டக்காரன் சொல்றான். மறுநாள் இருந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. இப்ப வேலைக்கு வரும்போது செக்யூரிட்டி நிப்பாட்டுறாரு. நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் அவங்க என்னுடைய பேர் சரளா, நான் அந்த வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவரு ஓகே சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப நேரா சரளா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. அங்க வந்தா எல்லா இடங்களிலும் சூரிய ஒளி படுற மாதிரி அப்படி ஒரு மாளிகை, பளிங்கற்கள் நிறைஞ்சு மிகப்பெரிய ஒரு வீடா அது இருக்கு. அந்த வீட்டுல அமைதியா சரளா மட்டும் வந்து வரா. அவன் வந்துட்டு வேக வேகமா அவருடைய வேலை தொடங்குறா. டைல்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு வேக வேகமா அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறா. இப்ப மாலையில அமீர் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இப்பதான் சரளா சொல்றா, சார் நாளைக்கு இன்னும் நல்லா வேலை செய்யறான் சார் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவ வீட்டுக்கு போறா. அவ ஒரு வீடு வாடகை எடுத்து அவருடைய மகளை தங்க வச்சிருக்கா. தினந்தோறும் வீட்டுக்கு வேலைக்கு வருவா. அதே போல அவரு காலைல எழுந்திரிச்சா டீம் போட்டு அவளுக்கு கொடுப்பா. அது குடிச்சிட்டு உண்மையிலேயே நல்லா டீ போடுற அப்படின்னு சொல்றாரு. இப்ப அன்றாட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு வருஷம் இப்படி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் அவர் ஒரு சாரி ஒண்ணு வாங்கிட்டு வராரு. அந்த சாரியை பார்த்து ஆச்சரியப்படுறா. மிகவும் விலையுயர்ந்த ஒரு சாரியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த சாரியை கட்டிங்க, இத்தனை வருஷம் நீங்க வேலை செய்றீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த சாரியை வாங்கி கட்டிக்கிறா. இப்பதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி சார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கிறா. அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, அவருடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னும், நான் மட்டும் தான் அந்த வீட்டுல தங்கியிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றான். அதே போல இப்ப சரளாவும் அவருடைய வாழ்க்கை சொல்றா. இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் அதிகரிக்குது. இப்போ ஒரு நாள் தேநீர் கொண்டு வராங்க. அந்த தேநீரை குடிச்சிட்டு நீ பக்கத்துல உட்காரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. சார் உங்க முன்னாடி நான் உட்காரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ உட்காரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் நான் உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கல, நல்ல ஒரு தோழியா தான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுல திடீர்னு பவர் கட் ஆகுது. இப்பதான் நான் மெழுகுவத்தி ஏத்துறேன் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மெழுகுவத்திலாம் வேண்டாம், நீ இருக்கும்போது மெழுகுவத்தி எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மெழுகுவத்தி ஒளியில பேசிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் தினந்தோறும் ஓடுது. தினந்தோறுமே அவங்க விளக்கெல்லாம் அமைச்சிட்டு மெழுகுவத்தி ஒளியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவரை அவன் வேலைக்காரியா நினைச்சிருந்தவன் இப்ப அந்த வீட்டுக்கு எஜமானியாவே அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப நாட்கள் ஓடுது. இப்ப அந்த வீடே அவ்வளவுதான் அப்படின்னு அவளும் நினைச்சிட்டு இருக்கா. இப்பதான் அவன் சொல்றா. இப்பதான் அவர் தனது காதலை வெளிப்படுத்துறாரு. அதாவது நான் ஒன்னு விரும்புறேன், அதை நீ ஏத்துப்பியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க எதுவுமே சத்தம் போடாம அவங்க போயிடுறாங்க. அதே போல மறுநாள் வராங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்பதான் ஒரு நாள் அமீர் கையில ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்காரு. இதுல கொஞ்சம் கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் கேட்கிற இடத்துக்கெல்லாம் எதுவுமே கேட்காம படிக்காமலேயே கையெழுத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்குள்ள. இப்போ ஒவ்வொரு நாளுமே அவனுடைய நடவடிக்கையில மாற்றம் ஏற்படுது. அவன் சரளாவை எங்க போற என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாவும் அவன் ரொம்ப கண்டிப்போட கேட்க ஆரம்பிக்கிறான். சரளாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகமும் துளிர் விடுது. இந்த இடத்துல தான் அவன் என்னதான் ஃபைல் கொடுத்திருக்கான் அப்படின்னு அந்த ஃபைலை அந்த இரவு எடுத்து பிரட்டி பாக்குறாங்க. ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர், அவனுடைய சொத்து முழுவதும் இவங்க பேர்ல மாத்திருக்காங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. இப்பதான் அந்த தோட்டக்காரன் சொல்றான், மேடம் இவரிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா இவர் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ஒரு நாள் அமீர் பக்கத்துல வரான். இப்ப அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை பத்தி அவ கேக்குறா. இங்க உள்ள விஷயங்கள்லாம் அளவுக்கு அதிகமா எது கேட்க கூடாது அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் அவ சொல்றா, எதுக்காக
என்ன கையெழுத்து போட சொன்னீங்க அப்படின்னும் அந்த ஃபைலை காட்டுறா. இன்னும் 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு கையெழுத்து போட சொல்லுவேன், அதுல போட்டா போதும் அப்படின்னும் அவன் சொல்றா. இல்ல இதுக்கு மேல அதுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப அடுத்த நிமிஷமே சில பேரு டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க அமலாக்கத்துறை, போலீசார் எல்லாரும் வந்து இப்பதான் இந்த சொத்து எனக்காக நீ எழுதி கொடுத்தது, அதனால இது எனக்கு தான் இனிமே சொந்தம் அப்படின்னும் அவன் சொல்றான். கோவப்படுறான். இப்பதான் அவருடைய கணவர் பேரை சொல்லி ஞாபகம் இருக்கா, அவருடைய மனைவி தான் நான் அப்படின்னு சொன்ன பிறகு அமீர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப போலீசாரும் அவனை பிடிக்கிறாங்க. ஆனா நடந்த விஷயமே வேறு. அதுல நடந்த ரகசியம் இதுதான். சரளாவுடைய கணவரை கொன்னது அமீர் தான். சரளாவுடைய கணவர் மிகப்பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதுல வேலை செஞ்சவர் தான் அமீர். இப்போ ஒரு நாள் சரளாவுடைய கணவரை ஏமாத்தி அவரிடம் மதுபோதையில கையெழுத்து வாங்கிக்கிறான். இப்போ ஒரு நாள் அவரை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுறான். இப்ப இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இருக்கு. சரளா அவருடைய ஊர்ல இருந்து வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பாக்குறா, எதுவுமே அவருடைய பேர்ல இல்ல. இப்பதான் விஷயம் புரியுது. சரி அப்படின்னு இத்தனை நாள் காத்திருந்து அந்த வீட்டுக்கு குடிப்பு வந்திருக்கா. இப்ப அமலாக்கத்துறைக்கு இடி ரைடுக்கு தகவல் சொன்னதே அவதான். அந்த ரைடுக்கு பயந்துகிட்டு தான் சரளாவுடைய பேர்ல அந்த சொத்து முழுவதும் மாத்தினான். திரும்ப 2 நாள்ல எழுதிக்கலான்ற அலட்சியத்தால அவன் மாத்தி எழுந்தது. அவன் இது மட்டும் கிடையாது, அவனுடைய 500 கோடி ரூபாய் சொத்து மொத்தத்தையும் எழுதி வச்சிருக்கான். இப்ப இந்த வழக்கு சரளாவுக்கு தான் வெற்றியாகுது. அமீரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. குற்றமும் 100% நிரூபிக்கப்படுது. அவருடைய கணவரை கொன்றது அமீர் தான் தெரியுது. இப்ப சரளாவுடைய நிறுவனத்தை திரும்பவும் நடத்திட்டு வரா. ஓகே, இந்த விட பிரச்சனைங்கிற மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.